welcome to Gitu's Platter. இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா Pineapple Kesari ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா 10 முந்திரி, 10 திராட்சை, 3 டேபிள்ஸ்பூன் நெய், சின்னதா சாப் பண்ண பைனாப்பிள் பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் பைனாப்பிள 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையில 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இந்த டம்ளர்ல எடுத்துர்க்கேனா அதே டம்ளர்ல 1 டம்ளர் ரவை எடுத்துக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் yellow food color எடுத்துர்க்கேன். இது ஆப்ஷனல் தான். ஜார்ல நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிருக்க பைனாப்பிள் பீஸ் சேர்த்துக்கோங்க. அது சர்க்கரை ஊற வச்சதுனால தண்ணி விட்டுருக்கும். அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட பைனாப்பிள் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பேன்ல நம்ம எந்த டம்ளர்ல ரவை எடுத்துருக்கோமோ அதே டம்ளர்ல 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட yellow food color சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இன்னொரு பேன்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது கூடவே திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா பொரியணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு சமைங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கொதிக்க வச்சிருக்க தண்ணியை சேர்த்திக்கோங்க. நல்லா பாயிலிங் ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது 2 நிமிஷம் இதை மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க பைனாப்பிள் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி இல்லாத மாதிரி. இப்போ இது கூட பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது கூட சின்னதா பைனாப்பிள் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் சேர்த்துக்கோங்க.
இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பதத்தில் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வந்திருக்கு. இப்போது இதை 2 நிமிஷம் திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.